வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இட்லி, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தி, ரைஸ் எது கூடவும் இது சைட் டிஷ்ஷாக ரொம்ப அருமையாகவே இருக்கும். இட்லி கூட நல்லா தாராளமாக அப்படி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கல் தோசை கூடவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ கிச்சனுக்கு போகலாம். தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எப்பயும் வச்சுருக்கிறதா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கூட போடணும். அதே மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை மஞ்சத்தூள் போட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துப்போம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 10 நிமிஷத்தில் நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 3/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதுதான் தாளிக்க போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். 2 வெங்காயம், அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கூட போடணும். இது தக்காளி கோட்ஸ் இல்லையா, அதனால். கூடவே நான் ஒரு 10 பல் பூண்டும் சேர்க்குறேன். பூண்டு சாப்பிடாதவங்களாக இருந்தீங்களா பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இது நல்லா லைட்டாக ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனில் கொஞ்சம் வதங்கி வரட்டும். கூடவே 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துடலாம். ஸோ வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்து தக்காளி போடும்போது தக்காளியும் நல்லா குழஞ்சி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நல்ல 3 பழமான தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு 3/4 டீஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் சுருக்குன்னு காரம் வேணும் அப்படின்னா தனி மிளகாய் தூள், காரம் வேண்டான்னா காஷ்மீரி மிளகாய் தூள். அப்புறம் இதில் நீங்கள் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், இல்லை சாம்பார் பொடி, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி நம்ம இதில் சேர்க்கணும். எப்பயுமே நான் சொல்லுவேன், சமைக்கும் போது பக்கத்துலேயே கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றுற எந்த டிஷ்ஷில் நீங்கள் தண்ணி ஊற்றுறதுனால சுடுதண்ணி சேருங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம். ஸோ நான் போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போட்டு, இதில் நான் மஞ்சத்தூள் போடலை, ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ நல்லா வேக வச்சு குழைவாக இருக்க பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ திக்னஸ் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க பருப்பு போடுறதுக்கு முன்னாடியே. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடுங்க. ஜஸ்ட் 1 நிமிஷம் அப்படி கொதி வந்தால் போதும். அது கொதி வரும்போது நல்ல கமகமன் வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பொடியாக கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. தாராளமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி ஒரு கிளறி அப்படியே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி கோட்ஸ் ரெடி. நிறைய கோட்ஸே ஒரு ஊரில் ஒரு மாதிரி வித்தியாசமாக செய்வாங்க. அதில் இது ஒரு வகை தக்காளி கோட்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும்,
ஆப்பம் இடியாப்பம்ல ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ரைஸ் கூடவும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஈஸியான டேஸ்டான ஒரு சைட் டிஷ் ரெடி. பலவிதமான ஐட்டமுக்கும் இதை சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நல்லா சுட சுட இட்லி மேலே நல்லா ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா சூடாக ஒரு ஸ்பூன் நெய்யும் மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோடைய டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.